அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் சாதனா ஸ்ரீ. நான் பாகனேரி ஆர்சி தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது சுற்றுச்சூழலை பற்றி பேச வந்துள்ளேன். சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு. இன்பமாய் வாழ இடமளித்து உயிர் வாழ தூய காற்றை தந்து ஒப்பில்லா குடிநீரும் தந்து நம்மை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இயற்கை எண்ணெயை முதற்கண் வணங்குகிறேன். மழை நீரே உயிரின் ஆதாரம். மனிதனால் அதுக்கு உண்டாகுது சேதாரம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதற்கு தேவை சூழல் பாதுகாப்பு. சுவர் இருந்தால்தான் சித்திரம். சுற்றுப்புற தூய்மை இருந்தால்தான் நம் வாழ்வு பத்திரம். பிளாஸ்டிக் பையை தவிர்ப்போம். துணிப்பையை தூக்க தயங்கும். முடிந்தால் நடந்து செல்வோம். இல்லையே மிதிவண்டியில் செல்வோம். நம் குப்பை நம் பொறுப்பு உணர்வோம். குப்பை தரம் பிரிப்போம். மக்கும் குப்பையை உரமாய் மாற்றுவோம். மக்கா குப்பையை மறுசுழற்சி செய்வோம். மரங்கள் நட்டு வளர்ப்போம். மழை நீரை சேமிப்போம். தூய்மை தொழிலாளரும் நம்மை போல் ஒரு மனிதர்தான். அவரை மதிப்போம். இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம். ஏரி குளங்களை தூர்வாருவோம். நாம் வாழும் பூமி அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தமானது என்பதை உணர்ந்து நடப்போம். சுற்றுச்சூழலை காத்திடுவோம். தூய்மை இந்தியா போற்றிடுவோம். சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு. மாற்றங்கள் நம்மிடமிருந்தே என்பதை உணர்ந்து நடப்போம். நீரின்றி அமையாது உள்ளது என்பது வள்ளுவர் வாக்கு. ஓட்டுவதற்கு காரின்றி உயிர் வாழலாம், ஆனால் குடிப்பதற்கு நீரின்றி உயிர் வாழ முடியாது. செலவழிக்க காசு இல்லை என்றால் சம்பாதிக்கலாம், சுவாசிக்க காற்று இல்லை என்றால் நம் கதிதான் என்ன? மனிதன் இயற்கையை அழிப்பது போல் இயற்கையும் மனிதனை அழிக்க எண்ணினால் நம்மால் தாங்க முடியாது. நம் தாத்தாக்கள் சுதந்திரத்துக்காக போராடினார்கள். நம் அப்பாக்கள் உணவுக்காக போராடினார்கள். நாம் வேலைக்காக போராட போகிறோம். நாளை நம் வருங்கால சந்ததிகள் உயிரை காப்பாற்றுவதற்காக போராட போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. தூய மழை நீர் அதுவே இயற்கை நமக்களித்த சீர். பாழ்படாத நிலம் அதுவே நமக்கு பலம். இயற்கை நமக்களித்த காற்று தூய்மையாய் வைத்து நீயும் போற்று. ஓசோன் படலம் அது முழுதும் ஓட்டை, நாம் அனைவரும் ஆகும் சடலம். ஓசோன் மண்டலம் அது நம்மை காக்கும் கருணனின் கவச குண்டலம். மனிதா விழித்துக்கொள். நீர் நிலம் காற்று நம் சுற்றுப்புறம் என அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம்முடையது. உணர்ந்து செயல்படுவோம், மகிழ்ந்து வாழ்ந்திடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.